இந்த வீடியோ நான் என்ன செஞ்சா அந்த குயிக் ரிவ்யூ 2026ஆம் ஆண்டு இந்த முறை எக்ஸாம் சீராக்களுக்காக 2வது கொஸ்டின். இப்போ போன வருஷத்துல இருந்து ஒரு 3 வருடங்களாக நாங்க இந்த லைட்டை எதிர்பார்க்குறோம். லைட் வர இல்லை. இருந்தாலும் இந்த இப்படியான கேள்விகள் வந்து உங்களுக்கு எஸ்ஐ சம்பந்தமாக திருப்பலாம் சொல்லிடும். எம்சிக்குள்ளையும் மாற்றுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒரு ரிவ்யூவாக பார்க்கக்கூடிய மாதிரியான ஒரு கேள்வி அமைப்பு தான் செய்ய பார்க்குறேன். இந்த கேள்வி எப்படி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, ஒரு நீர்த்தொட்டி, அதாவது என்ன கேள்வி என்றால் இதான் கேள்வி. நீள்பார்வை நபர் ஒருவர் நீர்த்தொட்டி ஒன்றில் உள்ள நீர் தாவரத்தை படம் பிடிப்பு செய்வதற்காக முயற்சிக்கும் போது படத்தில் காட்டப்பட்ட அமைப்பை உருவாக்குகின்றார். அவருடைய அண்மை புள்ளி 40 சென்டிமீட்டர் என்க. படப்பிடிப்பு கேமராவினுடைய வில்லையின் குவிய தூரம் என்ன? கேள்வி வந்து இதுதான். நீங்க பாஸ் பண்ணிட்டு கேட்டீங்கன்னா கேள்வி சரி. ஒரு நீர்த்தொட்டிக்குள்ளுக்குள்ள ஒரு நீர்த்தாவரம் ஒன்று இருக்குது. அந்த நீர்த்தாவரத்தின் 80 சென்டிமீட்டர் தூரத்துல நீர்த்தொட்டில இருந்து இருக்குது. அதை விட இதுல கேமரா வந்து எங்க இருக்குது? 20 சென்டிமீட்டர் தூரத்துல இருக்கு. நீர்த்தொட்டிக்குள்ள இருக்கிற நீர்த்தொட்டிக்குள்ள இருக்கிற நீரினுடைய முறித்தொட்டி 4x3. இப்ப கண்ணை இங்க வைக்கிறார். இவருக்கு பிரச்சனை என்ன? நீள்பார்வை உடையவர் தான் இவர். நீள்பார்வை உடையவர் ஒரு கண். இப்ப நீள்பார்வையுடைய கண் இவர் அண்மை புள்ளி தந்திருக்காங்க. இந்த நீள்பார்வையுடைய இருக்கிற அண்மை புள்ளி தந்திருக்காங்க என்னண்டா எவ்வளவு? 40 சென்டிமீட்டர்ல இருக்கணுமா? அண்மை புள்ளி எவ்வளவு? 40 சென்டிமீட்டர் அவருக்கு வந்து 40 சென்டிமீட்டர். ஒரு சுவதேகி மனிதனுக்கு வந்து 25 சென்டிமீட்டர் பொதுவா இருக்கும். சில 20 தருவாங்க, 25 தருவாங்க. ஆனா அண்மை புள்ளி இவருக்கு வந்து 40 இருக்கு. ஆகவே இப்ப என்ன செய்யணும்டா, இந்த கேமராட வில்லையில வலுவை கேட்டிருக்காங்க. கேமரா வில்லையினுடைய வலுவை கேட்டிருக்காங்க. அப்ப என்னுடைய குவிய தூரத்தை கண்டோம்னா வலுவை காணலாம். சரி, ஃபர்ஸ்ட் என்ன செய்யும்டா, இப்ப இவர் இருந்து பாக்குறதுக்கு முன்னுக்கு இது முறிச்சுட்டியோட ஒரு இடத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறபடியால இவர் ஒரு தூரத்துல, அதாவது தோற்ற ஆழத்திலிருந்து தான், தோற்ற பிம்பத்திலிருந்து தான் இந்த கேமராவுக்கு வில்லைக்கு தெரியும். நேரடி உண்மையான பிம்பம் கிடைக்காது. அது எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அந்த அடிப்படையில நாங்க எடுக்கலாம் அப்படின்னா முதல்ல தோற்றாளத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப முறிவுச்சுட்டி சமன் என்ன? உண்மையாளம் ஆழம் கீழ் தோற்ற ஆழம். உண்மையாளம் கீழ் தோற்ற ஆழம். சரி, இதுல பாருங்க, இதுல சில பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற, இது தோற்ற ஆழம் வருமா உண்மையாளம்? எக்ஸாம் டைம்ல பிரச்சனை ஆயிரும். என்னன்னா உண்மையிலேயே உண்மையாளம் தான் கூட இருக்கும். ஆகவே என்ன செய்யணும்? தோற்றாளம் அங்க இருக்க முறிச்சுட்டு பெருக்குனா தானே கூட வரும். சில உண்மையாளம் கீழே நீங்க போட்டீங்கன்னா என்ன செய்யும்? தோற்றாளம் தான் கூட வர பார்க்கும். அதனால ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம் ஈஸியா. எங்களுக்கு முறிச்சுட்டியும் தோற்றாளத்தை நீங்க பெருக்குனீங்கன்னா உண்மையாளம் தான் கூட, தோற்றாளம் குறைவா இருக்கும். ஆகவே அவர் கீழே இருக்க வேண்டி இருக்கும். சரிதானே? இதை வச்சு பார்க்கலாம், ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கொள்ளலாம். சரி, இது வந்து முடிச்சுட்டு என்ன? 4x3 சமன் உண்மையாளம் எவ்வளவு? உண்மையாளம் தெரியும் எங்களுக்கு எவ்வளவு? 80 சென்டிமீட்டர். கீழே நான் தோற்றாளத்தை எக்ஸ் எடுக்கிறேன். எடுத்தா எங்களுக்கு என்ன வரும்? எக்ஸ் வந்து ஓகே, இது 2 வெட்டினா 20 வந்துடும் 60. அப்ப எக்ஸ் வந்து எவ்வளவா இருக்கும்? 60 சென்டிமீட்டர் வரும். சரி, 8 சரி, 20 4 20 60. சரி, 60 சென்டிமீட்டர் வரும். இப்ப எங்களுக்கு உண்மையாளம், அதாவது தோற்றாளம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. சரிதானே? இப்ப தோற்றாளம் எங்களுக்கு கிடைச்சிச்சு. இப்ப தோற்றாளம் கிடைச்சபடியால எங்களுக்கு இப்ப இந்த தோற்ற ஆழம்தான் எங்களுக்கு மறைமுகமா பாத்தீங்கன்னா இதுல ஏதோ ஒரு இடத்துலதான் எங்களுக்கு என்ன செய்யும்? இந்த பிம்பம், இதனுடைய பிம்பம் வந்து எங்களுக்கு இப்படி தெரிய வரும். சரிதானே? சும்மா அப்படி கீறுறேன், அந்த கணக்குக்காக கீறுறேன். இப்படி ஒரு பிம்பம் இருக்கும். இந்த பிம்பம் எவ்வளவு தூரமா இருக்குதா எங்களுக்கு? இதுதான் 60 சென்டிமீட்டர் இருக்க போகுது. அப்ப உண்மையிலேயே இந்த பிம்பத்தை தான் இந்த இது வந்து பார்க்கும். எங்க இதை அந்த வில்லையில விழுத்த பார்க்கும். அப்ப அதுதான் பொருள் தூரம். அப்ப இது இந்த 60 அதோட ஒரு தூரம் இருக்கு. மீன் தொட்டியில 20. அப்ப 80. அப்ப திருப்பியும் 80 தான் வருது என்னுடைய உண்மையான மீன்.
அதாவது இதிலிருந்து வர பொருள் தூரம் வந்து இது. அப்ப வில்லைக்கு நாங்க கேமரா வில்லைக்கு கேமரா வில்லைக்கு கேமரா வில்லைக்கு வில்லைக்கு வில்லைச்சூத்திரம் வில்லைச்சூத்திரம் பார்க்கும். கேமரா வில்லைக்கு என்ன? ஒண்டுங்குள் வீசை ஒண்டுங்குள் யூ சமன் ஒண்டுங்குள் எஃப் பாவிக்கிறேன். பாவிச்சா இங்க இப்ப என்ன தெரியணும்டா, இதுதான் பொருள். இங்க இருந்தா பொருளுக்கு வருது, சரிதானே? வந்து இங்கெல்லாம் எங்களுக்கு பிம்பம் விழப்போகுது. அப்ப இதைத்தான் நாங்க என்ன செய்வோம்? இங்க பிளஸ் எடுப்போம். அப்ப 80 பிளஸ் எது? பொருள் தூரம். அப்ப பொருள் தூரம் எவ்வளவு இருக்க போகுது எங்களுக்கு? ரைட், பொருள் தூரம் 80 எழுதிட்டோம். அடுத்தது பாருங்க, வில்லை தூரம். வில்லை தூரம் எவ்வளவு இருக்கணும்? வில்லை தூரம்ல பிம்பத்தூரம். பிம்பத்தூரம் எங்க? இவர் அன்னை புள்ளி கொண்டாந்து விழணும். எங்க? 40 சென்டிமீட்டர்ல விழணும். இங்கல பக்கம் தான் விழணும். அப்ப அவருக்கு என்ன செய்வார்? ரைட், ஒண்டுங்கள் மைனஸ் 40 சமன் என்ன? ஒண்டுங்கள் எஃப். ஆகவே ஒண்டுங்கள் எஃப் எவ்வளவா வரப்போகுது இப்ப எங்களுக்கு? 80 எடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இது -2, அதுக்கு பிறகு இது -1. அப்ப கிட்டத்தட்ட எங்களுக்கு என்ன வரப்போகுது? -3 கீழ் 80. எவ்வளவு? என்னது இது? ஒண்டுங்கள் எஃப். இது என்னது? சென்டிமீட்டர். கேட்ட கேள்வி என்ன? வேல்யூ என்ன? அப்ப கேமரா வில்லையினுடைய வேல்யூ, கேமரா வில்லையின் வேல்யூ என்னவா இருக்க போகுது? ஒண்டுங்கள் எஃப். இப்போ ஒண்டுங்கள் எஃப்ன்றதான் இந்த இருக்குதான பெருமதி. ஆனா என்னது? சென்டிமீட்டர் இருக்கிறபடியா நாங்க இதை என்ன செய்யணும்? இதை மீட்டருக்கு மாத்தணும். இப்ப என்ன இந்த மைனஸ் வந்தபடியா இது என்னவா இருக்கும்? குவி வில்லையா இருக்கும். என்ன வில்லையா இருக்கும்? குவிவு வில்லையா இருக்கும். குவிவு வில்லையா இருக்கும். அப்ப இது என்ன நடக்க போகுது? அப்ப நாங்க இதை தர 100ஆல பெருக்கணும்டா எங்களுக்கு வேல்யூ வரும். கிட்டத்தட்ட 300 300 30 24 என்ன? 24 சரி. சரி, 24 இப்போ 3.75 டயோப்தர்ன்னு சொல்லுவோம். ரைட், இப்ப 3.75 டயோப்தருக்கு நாங்க என்ன செய்யணும்? குறியீடு போடணும். இங்க குவிவில்லைன்னு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே என்னுடைய வலு என்னவா இருக்கும்? குவிவில்லைன்னா பிளஸ் வரணும். அப்ப வேல்யூ எவ்வளவு இருக்கும்? கேமரா வில்லையினுடைய +3.75 டயோப்தராக இருக்கும்.